என் ஆனந்தம், என்ன என் பேரின்பம், என்ன என் ஆனந்தம், என்ன என் பேரின்பம். விண்தூயரோடு சேர்ந்து நானும் அன்பரை பாடிடுவேன். விண்தூயரோடு சேர்ந்து நானும் அன்பரை பாடிடுவேன். இத்தரை யாத்திரையில் முற்றிலும் போராட்டமே, இத்தரை யாத்திரையில் முற்றிலும் போராட்டமே. முற்றும் வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே, முற்றும் வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. என்ன என் ஆனந்தம், என்ன என் பேரின்பம், என்ன என் ஆனந்தம், என்ன என் பேரின்பம். விண்தூதரோடு சேர்ந்து நானும் அன்பரை பாடிடுவேன். விண்தூதரோடு சேர்ந்து நானும் அன்பரை பாடிடுவேன். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக ஸ்தோத்திரம். 4 மாதமும் நீர் எங்களை நடத்தி வந்தீர். இந்த 5ஆம் மாதத்திலும் நீர் எங்களை இந்த முதல் வாரத்திலே எங்களை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூல ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கருவம் சில அறிவிப்புகள். எப்பவும் கடந்த வாரத்தில் நடத்தினது மாதிரி நாளைய தினத்திலேருந்து இந்த வாலிப பிள்ளைகளுக்காக காலைல 10 மணிலேருந்து ஆரம்பிப்போம். 10லேருந்து 1 மணி வரை எல்லா வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகள், வீடுகளில் ஸ்கூல் முடிச்சிட்ருக்கிறீங்கல்ல, 10th +2 9th 8th ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாம் வாங்க. உங்களுக்கு அந்த 10 மணிலேருந்து இங்கே ஒரு நல்ல ப்ரேயர், அது வித்தியாசமாக உங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து உங்களுக்கு நடத்துகிற அந்த ப்ரேயர், அதில் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் 10 மணிலேருந்து 1 மணி 2 மணி வரை ப்ரேயர் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லஞ்சு கொடுத்து உங்களை அனுப்புவோம். அதில் நீங்கள் எல்லா பிள்ளைகளும் மண்டே டு சாட்டர்டே வரை அது நடக்கும். அதுக்கு அடுத்த வாரத்தில் திங்கக்கிழமையிலேருந்து பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் உங்களுக்கு ஆயத்தமாட்டு இந்த ப்ரேயரை வச்சு உங்களை ஒழுங்குபடுத்தி இந்த ப்ரேயரில் எல்லா பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகள் 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க வாங்க. ஏன்னா நிறைய போன வருஷம் எல்லாம் அபிஷேகம் தான் நடத்தினா நிறைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றாங்க, அப்படியே கொஞ்சம் மங்கிட்டாங்க. அதனால் இந்த ஒரு வாரம் அவங்கள கண்டினியூஸாக அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கூல் திறக்கிறதுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கும். அந்த ப்ரேயரில் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. நீங்கள் சர்ச்சில் கொண்டு விட்டுருங்க, நாங்கள் இங்கே இருப்போம், இருந்து நடத்துவோம், அவங்கள சரியான சத்தியத்தில் நடத்துவோம். அதற்காக பேரண்ட்ஸ் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணி வாங்க. வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் வரலாம். சகோதரிகள் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறவங்க வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இன்றைக்கி செய்தி, இன்றைக்குள்ள செய்தி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களாம், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். அவர் எப்படி நடத்துவார், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம நடப்போம். உலகத்தில் நீங்கள் பிள்ளைகளை நடத்துவீங்க, ஒரு வாத்தியார் பிள்ளைகளை நடத்துவார். நம்ம ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் போனால் அவங்கள டீச்சர்ஸ் நடத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் நடத்துறதுக்கும் உலகத்தில் உள்ள மக்கள் நடத்துறதுக்கும் தாய் தகப்பன்மார் நடத்துறதற்கும் உலகத்தில் ஊழியக்காரங்க நடத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளைய எப்படி நடத்துவார், அவர் எப்படி நடத்துவாராம் பாருங்களாம். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து, எப்படிப்பட்டாரா, உங்களுக்கு எது தேவையோ எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும்தான் கர்த்தர் போதித்து தருவாராம். வேண்டாத காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்ய மாட்டார், போதிக்க மாட்டார். சில சமயத்தில் சில ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பிள்ளைகளை நடத்துவாங்க, சில மக்கள் நடத்துகிறாங்க உலகத்தில். அவங்களுக்கு வேண்டாத கெட்ட காரியங்களை எல்லாம்
தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாததெல்லாம் போதித்து கொடுத்து சரியான பாதையில் நடத்த மாட்டார். அதனால உங்களை யார் நடத்தினாலும் கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது பிரயோஜனமாக இருக்கிற காரியத்தை மட்டும் உங்களுக்கு என்ன செய்வார்? போதித்து தருவார். வேண்டாத எல்லாத்தையும் அவர் போதிக்க மாட்டார். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் போதித்து என்ன செய்வாராம்? நீ நடக்க வேண்டிய வழியிலே, நீ அங்கே வலப்பக்கம் போகக்கூடாது, இடப்பக்கம் போகாதபடி நீ எந்த வழியில் நடந்தால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நீ எந்த வழியில் நடந்தால் நீ போக வேண்டிய இடத்தை போய் சரியாக செய்வ, அதை ரீச் ஆவேன்னு சொல்லிட்டு அந்த வழியில் நடத்துகிறவர் யாரு? கர்த்தர். நம்ம ஆண்டவரை பிடிச்சாதான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்ன நடத்த, ஆண்டவர் என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க, நான் எடுக்கிற எல்லா காரியத்திலும் இல்லை, இங்கே ஒரு தொழில் செய்யலாம், நீங்கள் நடத்துங்கப்பா, என் பலம் எல்லாம் வேஸ்ட்டு, வேலை ஸ்தலத்தில் படிக்கிற பிள்ளைங்க எனக்கு நீங்கள் கூட இருந்து நடத்துங்கப்பா, நீங்கள் போதித்து தாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். பிரயோஜனமான பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினோ அதை பாத்திரம் சொல்லி கொடுத்து நடத்துவார். நம்ம எவ்வளோ தூரம் கடவுளை கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதுக்கு தான் நம்ம தேவனை தேடுறாங்க. உலகத்து மக்களை மாதிரி இல்லை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் நீட் எக்ஸாமுக்காக போயிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம சபையிலேருந்து நிறைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போயிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க எக்ஸாம் எழுதும் பொழுது அவங்களுக்கு எது பிரயோஜனமோ எது கரெக்ட் ஆன்சரோ அதை ஆண்டவர் அவங்க என்ன செய்யணும்? கூட இருந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து எக்ஸாம் எழுத வைக்கணும். அவங்களுக்கு 1 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும். ஆண்டவர் அவங்களோட கூட இருந்து நடத்தினாருன்னா அது வித்தியாசமாக இருக்கும். மனுஷர்கள் நடத்துறதில்ல, நம்ம நடத்துறதில்ல, நம்ம சுய புத்தியில் நம்ம நடக்கிறதில்ல. அதை பற்றி ஆண்டவர் அதனால அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? நமக்கு பிரயோஜனமானதை நடத்துகிற தேவன். 1 தீமோத்தேயு 4:8 எடுத்து படிங்க. 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. என்ன சொல்லியிருக்கு? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். நீங்கள் சரீரத்தில் முயற்சி பண்ணுவீங்க, அது எவ்வளவு கொஞ்சம் பிரயோஜனம் தான் கொடுக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய பிரயாசப்பட்டு உங்கள் சரீரத்தை நல்லா வருத்தி நிறைய காரியங்களை செய்வீங்க. அது என்னது? எவ்வளோ பிரயோஜனம் உண்டு? அற்ப பிரயோஜனம், கொஞ்சம் தான். அதனால உங்களுக்கு லாபம் இருக்கும். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? தேவ பக்தி. உங்கள் சரீரத்தினால நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது கொஞ்ச நேரம் தான் அதனுடைய பிரயோஜனம். ஆனால் தேவ பக்தி, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது என்ன செய்தோமா பாருங்களா? இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமாக இருக்குது. தேவ பக்தி நமக்குள்ள என்ன செய்யணும்? வேணும். உங்கள் பக்தி பிரயோஜனமானதுன்னா தேவ பக்தி தான் நமக்கு பிரயோஜனம். உங்கள் சரீர முயற்சினால் இந்த உலகத்தில் எதையும் என்ன செய்ய முடியாது, சாதிக்கவே முடியாது. நான் படிப்பேன், என்னோடய ஹார்ட் ஒர்க் இருக்குது, எனக்கு டேலண்ட் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரை தான் நிற்கும். அற்ப பிரயோஜனம் கொஞ்ச காலத்துக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை கடைசி வரையில் நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நினைச்சுவார், நடத்துவார். எங்கும் மழை பெய்யாட்டு கூட உங்களுக்கு தண்ணீரை குறைய வைக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் பஞ்சம் வந்தால் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு பஞ்சத்தை கொடுக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்தால் கூட, சமாதானம் இல்லைன்னா கூட ஆண்டவருடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு நடத்துகிறவர் தான் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை அவர் நடத்துவார். தனியாக கூப்பிட்டு தனியான பாதையில் நடத்துகிறவர் தேவன். அதனால் ஆண்டவர் நடத்தும்படி நம்முடைய வாழ்க்கை அவரிடத்துல என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன நடத்தப்பா, இந்த மாதத்தை என்ன நீங்கள் நடத்துங்க, என்னுடைய வருமானம் தான், என் வருமானத்தை வச்சு நான் நடத்தலான்னு அநேக கணக்குகளை போட்டு வச்சுருப்பேன். ஆனால் அது என்ன செய்ய முடியாது, அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் உங்கள் சரீரத்தினால, உங்கள் கையில் இருக்கிற பிரயாசத்தினால இந்த மாதத்தை எப்படியாவது நடத்தியிருக்கலான்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது அற்ப பிரயோஜனம். கொஞ்ச நாளையில் ஒரு சின்ன நோய் வந்துச்சுன்னா அது போயிடும். நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் என்ன நடத்துங்க, இந்த உஷ்ணம், இந்த கிளைமேட்டு, பிள்ளைகளுடைய பீஸ் காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் நடத்துங்கப்பா. என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, என் பல இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல கொடுத்துட்டா சூப்பராக நடத்தி 5 அப்பம் 2 மீன் அவர் கையில் போச்சு. 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்க. இந்த பையன்கிட்ட இருந்து அவன் ஒருத்தன் தான் சாப்பிட்டுருப்பான். ஆனால் ஆண்டவர் இடத்துல கொடுத்துட்டான். ஆண்டவர் நடத்தட்டு, இந்த அப்பத்தை அவர் பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்கட்டு, நான் ஷேர் பண்ண மாட்டேன்னு கடவுளுடைய கரத்தில் கொடுத்தோன்னே அந்த 5 அப்பம் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள். நீங்கள் நடத்தினா அவ்வளோதான். உங்கள் வருமானம் அற்ப பிரயோஜனம், உங்கள் முயற்சி அற்ப பிரயோஜனம். தேவன் உங்களை நடத்தும் பொழுது அது வித்தியாசமாக பலுகி பெருகி
அளவில்லாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். அதான் சொல்றாரு, நாம் பிரயோஜனமான பாதையில நம்மளை நடத்துகிற கர்த்தர். அங்க ஒரு டென்ஷன் இருக்காது, குழப்பம் இருக்காது, ஃபெயிலியர் இருக்காது, கலக்கங்கள் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கரெக்டா நம்ம என்னென்ன பெற வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை கரெக்டா செய்து முடிக்க ஆண்டவர் நினைச்சுவாரு, உதவி செய்வார். அவர் கூட இருந்து ஆலோசனை கொடுப்பாரு. ஒரு இதையும் வேஸ்ட் பண்ணாதபடி எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், நடத்துவார். ரெண்டாவது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:5. அவர் எப்படி நடத்துவாராம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றி அன்புக்கும். நம்ம இருதயத்தை அங்கே இங்கே போட்டு நினைச்ச மாட்டாரு, குழப்ப மாட்டாரு. இருதயம் எப்படி இருக்கணும், தேவனை பற்றி. ஆண்டவர் நடத்தினா உங்களுடைய எல்லா இருதயமே இப்போ எங்க யார்கிட்ட இருக்கும், ஆண்டவர் இடத்துல இருக்கும். அவரை மட்டும்தான் அதிகமாக அன்பு செலுத்துவீங்க, அவருக்காக தான் நீங்க வாழ்வீங்க. நான் வாழ்றதெல்லாம் ஆண்டவருக்கு. தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக. யாருக்கு, கிறிஸ்துவ போல பொறுமையா நடத்துவார். ஆண்டவர் நடத்துறது எப்படி இருக்கும், தேவனை பற்றும். இருதயம் எப்படி இருக்கும், வேற எந்த காரியங்களும் வந்து இருதயத்தில் கலக்கங்களோ திகில்களோ குழப்பங்களோ திருக்கான காரியங்களை வந்து உங்களை கலக்காது. ஆண்டவருடைய பற்றி, ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்பு, ஆண்டவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பயமும் என்னச்சு அது வரவே. கடவுள் நடத்தம்பா அவரை பற்றி கொண்டிருக்கணும், வேற எங்கேயும் சாய விட மாட்டார், எந்த இடத்துலையும் கொண்டு நம்மளை என்னச்சு மாட்டார், சிக்க வைக்க மாட்டார். ஆண்டவர் நடத்துறது வித்தியாசமாக இருக்கும். அதுதான் பாருங்களாம், ரோமர் 5:5 எப்படி இருக்கு அந்த தேவ அன்பு எப்படி நம்முடைய உள்ளத்தில் வரணும்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். தேவ அன்பு எங்க ஊற்றணும், இருதயத்தில் வரணும். மனுஷ அன்பு வாயில இருக்கும், புரியுதுங்களா? தேவ அன்பு வேற, மனுஷ அன்பு வேற. தேவ அன்பு, மனுஷ அன்பு எல்லாரும் உங்க சொந்த பந்தத்தை தான் நேசிக்கும். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தனா நீங்க அழுவீங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தனா பாரப்படுவீங்க. இது என்ன அன்பு, மனித அன்பு. தேவ அன்பு அப்படி இல்லை. ஆண்டவருடைய அன்பு, பரிசுத்தாவியானவர் வந்தாதான் அந்த தேவ அன்பு இருக்கும். எந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்குள்ளதான் எப்படி வரும் தேவ அன்பு. எல்லாருக்கும் வராது. ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அதை உங்களுடைய பிரச்சனை மாதிரி பாவித்து நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னா அது தேவ அன்பு இருந்தால் தான் பண்ண முடியும். அவங்க கஷ்டத்தை நீங்க நினைக்கணும். அந்த ஒரு பாரம் எல்லாம் எப்போ வரும், தேவ அன்பு. அது எப்படி, பரிசுத்தாவி பட்டாதான் தேவ அன்பு வரும். ஏன் பரிசுத்தாவி பெறுங்கன்னு சொல்றோம், தேவ அன்பு மற்றவங்கள்ட்ட இருக்காது, உலகத்துக்கு மக்கள்கிட்ட இருக்காது. அவங்களுக்கு ஒரு உறவின் மத்தியில ஒரு நண்பன் சொல்லுள்ள அன்பு, அது மாம்ச அன்பு. அந்த அன்பு என்ன செய்யாது, ஒரு காரியத்தையும் செய்யாது. தேவனை பற்றி கொண்டிருக்கணும்னா அந்த தேவ அன்பு, பரிசுத்தாவியை நீங்க பெற்றாதான் உங்களுக்கு அந்த தேவ அன்பு உங்க உள்ளத்துல வரும். அதனால்தான் பரிசுத்தாவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்துச்சுன்னா உள்ளத்துல இருந்துன்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பு உங்களை நெருக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணணும்னு தோணும், எதையாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு தோணும், ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அந்த வழிகளை சொல்லணும்னு தோணும். நீ பட்ட பாடுகளை அவங்களும் படக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லணும்னு உங்களுக்கு அந்த தேவ அன்பை ஊட்டப்பட்டவங்க தான் அந்த ஊழியத்தை செய்வாங்க. இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள வரணும்னா உங்களுக்குள்ள எது வரணும், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் முக்கியம். பரிசுத்தாவி இல்லைன்னா தேவ அன்பு வராது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவியை பெறாதவங்க எல்லாம் ஆண்டவரிடத்துல சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் அவர் பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவருடைய அன்புக்குள்ள நம்மளை ஆண்டவர் நடத்துவார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. எபிரேயர் 3:14. பாருங்களா, நம்ம ஆரம்பத்தில் எபிரேயர் 3:14 என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை. எப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருந்தீங்க, அதை பாருங்க. எப்படி வச்சிருந்தீங்க, ஆண்டவரிடத்துல நீங்க கிட்ட உங்களுக்கு ஒரு எப்படியோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களை தூண்டல் போட்டு பிடிச்சாரு. சிலருக்கு வியாதியில பிடிச்சிருப்பாரு, சிலருக்கு கஷ்டத்தில் பிடிச்சிருப்பாரு, சிலருக்கு ஏதாவது சூழ்நிலைகளில் சாக போகலான்னு உள்ள சூழ்நிலையில் பிடிச்சிருப்பாரு. எதுவும் சரி, ஒரு சின்ன தூண்டில போட்டு ஒரு மீனை போட்டு உங்களை ஆண்டவர் நினைச்சாரு, பிடிச்சாரு, ஆரம்பத்தில் பிடிச்சாரு. அதை நினைங்க எல்லாரும்.
ஆண்டவர் கேட்குறார், சொல்கிறாரு, உன்னை நீ எப்படி கஷ்டப்பட்ட, இந்த வழியில் வரும்போது நீ எப்படி இருந்த? நமக்கு அதான் நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், ஆரம்பத்தில் வந்த அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாக பெருகணுமே தவிர குறையவே கூடாது. நிறைய குறைஞ்சிருது. கொஞ்ச நாள் போகிறோம், பிரச்சனை வரும்பொழுது ராவும் பகலும் ஜெபம் பண்ணுறீங்க, சர்ச்சுன்னு கிடக்குறீங்க. ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக அந்த அந்த நம்பிக்கை என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, ஃபெயிலியர் ஆகிடும். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்? நான் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல், நீ வரும்போ உன் பிரச்சனை இருக்கும் பொழுது நீ இரவும் பகலும் உன் இறுதியும் யாரை குறித்த நீ யோசிக்கவே மாட்டேன். இப்போ உன்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறின பிறகு மற்றவங்கள மாற்று, அவங்கள பார்த்து கேலி பண்ணுற, அவங்கள பார்த்து நீ நக்கல் பண்ணுற. உனக்கு கஷ்டம் இருக்கும் பொழுது நீ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு விழுந்து கிடந்த. ஆனால் மற்ற இப்போ என்ன இல்லை, அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இருக்கிறீங்களா? இப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தீங்க? பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, கெட்ட சீன் பார்க்கக்கூடாது, யாருக்கும் விரோதமாக செயல்படக்கூடாது. எதையாவது ஒரு நினைச்சாலே அப்படி உடனே பரிசுத்தம் கெட்ட போல இருக்கும். எப்பவும் பைபிளும் கையும், எந்த நேரமும் ஜெபம், எங்கே போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும்னு அந்த ஒரு உள்ளம் கொழுந்து விட்டுட்டே இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பங்கு. நீங்கள் இப்போ அதே மாதிரி இருந்தால் தான் தேவனோட கூட இருக்க முடியும். நம்ம சில அந்த காலத்தில் உள்ளதை வச்சு ஓட்டிகிட்டே நிறைய பேர் ஓடிட்டே இருக்கிறீங்க. அந்த காலத்தில் இருந்த ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையை வச்சுட்டு அதை கொஞ்சம் விட்டுட்டு சரியில்லாமல் ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் சொல்ல, நீ எப்படி ஆரம்பத்தில் இருந்தியோ அதை அந்த உலகத்தின் முடிவு பரியந்த நீ பாதுகாக்கணும். ஆண்டவரை என்ன உங்களை தொட்டாரோ அன்னைக்கு வரையிலும் முடிவு வரையில் நம்முடைய மரண வரையிலும் ஆண்டவருக்கு சாட்சியா உண்மையா உத்தமத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்பதான் நம்ம அவரோட பங்கா இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லாரு. அப்பதான் ஆண்டவர் நடத்துவார் நம்மளை. அவர் கூட பங்கு, அவரோட நடக்கிறது, அவருடைய காரியத்தில் ஈடுபாடு நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். உலகத்தின் ஈடுபாடு உங்களுக்கு நீங்க நினைக்காட்டு கூட அது உலகத்தினுடைய காரியங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஈடுபாடு, ஆண்டவரோட உள்ள பங்கு உங்களுக்கு சீக்கிரம் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் அந்த பங்கில் என்ன செய்கிறாரு, இருக்க விரும்புகிறாரு. யாத்திராகமம் ஆண்டவர் அடுத்து எப்படி நடத்துவாருன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுங்க. ஆண்டவர் எப்படி நடத்தினாரா? யாருடைய பலத்தினால் நடத்தினாரு? அவருடைய பலத்தில். உங்க பலத்திலே வந்தீங்க? யோசித்து பாருங்களா. ஏசப்பா என்ன சொல்றாரு, நீர் உம்முடைய யாத்திராவும் 15:13 யாருடைய, நம்ம இவ்வளவு நாளும் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வராரு. சரியா? அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து எப்படி வந்தாரு? கிருபையினால அழைத்து வந்தாரு. எப்படி வந்தாரு? ஆண்டவர் அந்த மக்களுக்கு மேல ஒரு கிருபை, ஒரு இரக்கம். ஆபிரகாமுடைய சந்ததி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நினைச்சாரு. அந்த ஜனன்னு சொல்லிட்டு போய் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. சில சமயத்தில் பாருங்களாம், அப்பா அம்மா செஞ்ச நல்ல காரியத்துக்காக அவங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அவங்க சந்ததிகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அது நமக்கு உண்டு. நீங்கள் இன்னைக்கு நல்லா வாழ்ந்தீங்கன்னா, நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, நம்ம சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. நம்முடைய நீதி நம்முடைய சந்ததிக்கு தான் போகும். இதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் நல்லவங்க இல்லை, கெட்டவங்க. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுக்கு சொல்ல அந்த வார்த்தையின்படி அவங்களை என்ன செய்தார்? கிருபையினால் அவங்களை அழைத்து கொண்டு வந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தின. எந்த பலத்தில்? தேவ பலத்தினால. எப்படி அங்கேருந்து வர முடியும்? யோசித்து பாருங்களா. ஒரு அந்நிய நாட்டில் இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு உருவாகி இருக்குது. அவங்க எகிப்தில் இருந்தவங்களை ஆண்டவர் அனுப்புறாரு. போங்க, உங்களுக்கு இஸ்ரவேல்னு ஒரு தேசத்தை நான் வச்சிருக்கிறேன், அங்கே நீங்கள் போங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ராட்சச பரவி அடிச்சு உடைச்சிட்டு வாங்கன்னு ஆண்டவர் கடலை கடந்து, செங்கடலை கடந்து, யோர்தானை கடந்து
எவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை உடைச்சி ஜனங்களை கொண்டு வராரு. எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள் செஞ்சு கொண்டு வராரு. சாதாரணது இல்லை, அதிசயமா வானத்திலிருந்து எல்லாருக்கும் சாப்பாடு இறக்கி கொடுத்து, தண்ணிக்கு கண்மலையை பிளந்து தண்ணி கொடுத்து, அவங்க செருப்பு தேயாம, போட்ட வஸ்திரம் பழமையாகாம, வழியில அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து, வரம்ப 6 லட்சம் புருஷர்களாம் எவ்வளோ பேர் வந்தாங்க, எப்படியும் ஒரு 50 லட்சம் மக்கள் வந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வனாந்திரத்தில் ஃப்ரீயாக கொடுத்து, ஃப்ரீயாக தண்ணீர் கொடுத்து, அவங்களுக்கு மேகஸ்தம்பத்தை மேலே விரித்து, பகலில் மேகஸ்தம்பமும் இரவு அக்னி ஸ்தம்பம் வந்து அவங்கள பாதுகாத்து, எந்த நோயும் இல்லாமல், இதுங்க தப்பு பண்ணும்போது தான் போய் விழுந்துருது. அப்படி ஆண்டவர் நினைச்சார் இஸ்ரவேல் மக்களை நடத்தி அவருடைய பலத்தில் நடத்தினாரு, அவருடைய சாப்பாடுல நடத்தினாரு. நீங்க கூட அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னார், உங்களையும் அப்படிதான் நடத்துறாரு. உங்க சாப்பாடுலயே நீங்க நிக்கிறீங்க, உங்க பலத்திலே நிக்கிறீங்க, உங்க வருமானத்தில் ஓட்டு நடத்தணும்னு நினைக்காதுங்க. கர்த்தர் நடத்துறாரு, உங்களையும் அப்படிதான் நடத்தியிருக்காரு. நீங்களும் அப்படிதான் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க. ஒரு காலத்தில் நம்மளை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆண்டவர் அங்கேருந்து நம்மளை அவருடைய கிருபையின் சால்வை போட்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டீங்க. தேவன் கொடுத்த அந்த கிருபையில உங்களை அழைத்து கொண்டு வந்து, அவர் நம்மளை அவருடைய பலத்தில், அவருடைய ஞானத்தில், அவருடைய ஆசீர்வாதத்தில் நம்மளை என்ன செய்யறாரு? அவரு சொல்லுங்க, நம்மளை நடத்துறவர் யாரு? கர்த்தர். அவர் தான் என்ன நடத்துறாரு? என் குடும்பத்தை நடத்துறாரு. என் வருமானத்தினால என் குடும்பம் நடக்கல, என்னுடைய பிரயாசத்தினால நடக்கல. கர்த்தர் என்ன செய்றாரு? என்ன செய்றாரு? நடத்துகிறார். ஆண்டவர் பாருங்களேன், எண்ணாகமும் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. என்ன சொல்றாரு? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆண்டவர் உங்களை ஒரு அடிமைத்தனத்தை, ஒரு நோயிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தாருன்னு வைங்களாம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நீங்க வெளியே வந்துட்டீங்க ஆண்டவருக்குள்ள. அப்ப ஆண்டவர் பாருங்களேன், இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆண்டவர் அப்ப அவங்களுக்கு என்ன பலனை கொடுத்தாரு? சொல்லுங்க. காண்டாமிருகத்துக்கு உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைய ஆனீங்களோ, அன்னைக்கு உங்களுக்கு என்ன பலன் வந்துச்சு? சொல்லுங்க. எனக்கு பலனே இல்லை, எனக்கு பலனே இல்லை. நீங்க இப்படியே சொல்லி இருந்தீங்கன்னா எங்கேருந்து பலன் வரும்? ஆண்டவர் சொல்ல, நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, என்னைக்கு அபிஷேகத்தை பெற்றியோ, என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தியோ, நீ என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைன்னு ஒரு பேரை பெற்றியோ, அன்னைக்கு உனக்கு என்ன பலன் வந்து? காண்டாமிருகத்துக்கு பலன் எனக்கு இருக்குது, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அதான் அவருடைய வாக்குத்தத்தம். நம்ம சும்மா இல்லை, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், கிரியையினால அல்ல. எங்க இருக்கு எனக்கு என்ன பலன்னு நினைக்காங்க. என் வெயிட்டு காண்டாமிருகத்தை போல நான் குண்டாக தேவையில்லை. நீ ஒல்லியா இருக்கலாம், நீ எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன பலன் இருக்கு? சொல்லுங்க. காண்டாமிருகம் ஒத்தைக்கு நின்று அடிக்கும். எப்படி நின்று அடிக்கும்? சொல்லுங்க. எதிரிகளை எப்படி நடக்கும்? ஒரே ஒரு கொம்பு தான் அதுக்கு உண்டு. அந்த ஒத்த கொம்புக்கு கிட்ட யாரும் ஃபைட் பண்ண வர மாட்டாங்க. எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்களை என்னைக்கு அழைத்தாரோ, எய்த்து அழைத்தாரோ, நீ சோர்ந்து போகாத. எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. நான் தனித்து நின்று சுகமாய் வாசம் பண்ணுவேன், தனித்து நின்று சத்துருக்களோடு போராடுவேன். கர்த்தர் என்னோட கூட துணையாய் இருப்பார். ஆண்டவர் இருக்கிறார். எதுக்கு? யாரு? தேவன் கூட இருந்தா, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எல்லாத்தையும் உடைச்சு போடுவார். அதான் சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, அவர்கள் எலும்புகளை நொறுக்கி, அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தினுடைய கேடகம், அன்பு, சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறாரு. பிசாசு பல விதத்தில் உங்களை கீழே வளர்த்தெல்லாம் யோசிப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அந்த பலனை கொடுத்து எல்லாத்தையும் மேற்கொள்ளுவீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன பண கஷ்டம் வந்தாலும், மனவேதனை வந்தாலும், கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையா தருவார். நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க தனியா ஜோம் பண்ணி அதுல இருந்து வெளியே வருவீங்க, பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை நடத்துறாரு. அதனால உங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும், எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? விலக்கி நடத்துவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து
ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரா? நடத்துவார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. உபாகமம் 4:24. 4:34 சிஸ்டர். ஏசு தேவன் சொல்றாரு, நீ பாருப்பா நான் உன்னை எப்படி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சொன்னாரு பாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை, எங்கேயோ இருந்த ஒரு ஜனத்தை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க? உங்களை எப்படி பிடிச்சாரு? அந்நிய ஜாதிகளின் நடுவில் தான். நீங்களும் இப்படி தான் இருந்தீங்க, நானும் அப்படி தான் இருந்தேன். ஆண்டவரை பற்றி அறியாம உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துட்டு இருந்தான். அதான் சொல்ல, அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும், எப்படி போட்டு அவங்களுக்கு சோதனை போட்டு பிடிச்சிருக்காரு. நிறைய சோதனைகளை கொடுத்து நினைச்சதாரு ஆண்டவர், தனக்குன்னு பிடிச்சாரு. அடுத்த பாரு, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று விசாரித்து பார். ஒன்னை தவிர வேற யாரையாவது பிடிச்சிருக்காரா? உங்க குடும்பத்தில் உங்களை பிடிச்சிருக்காரு, உங்க இனத்துல ஒருத்தரை பிடிச்சிருக்காரு, வேற யாரையாவது இப்படி பிடிச்சாரா? யோசித்து பாருங்க. கேட்கிறாரு, நான் தானே உன்னை பிடிச்சேன். உன் அக்கா தங்கச்சியை பிடிக்கல, உன் அண்ணன் தம்பியை பிடிக்கல, உன் பெரியப்பா சித்தப்பாவை நான் பிடிக்கல, உன்னை நான் பிடிச்சிருக்கிறேன். வேற யாராவது எந்த தெய்வம் உன்னை அப்படி கொண்டு வந்தது? அடையாளங்களை அற்புதங்களை செய்து யுத்தம், உனக்காக யுத்தம் பண்ணி, உனக்காக வழக்காடி, உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்ட என்ன தவிர உன்னை நீ யாராவது இப்படி கொண்டு வந்தாங்களா? என்ன தவிர வேற எந்த தெய்வமாவது இப்படி வந்ததான்னு கேட்டு பாரு. ஆண்டவர் நொந்து சொல்றாரு. அவருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, அவருடைய பிள்ளைகள் அவருடைய வழியை விட்டு மாறும் பொழுது, அவரை நம்பாம இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதனையினால சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு. கேட்பாங்கல்ல பேரண்ட்ஸ், எந்த தகப்பனை கேளுடா, உங்களை மாதிரி கஷ்டப்படாம நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நெருக்கப்பட்டு உங்களை இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ வளர்த்தன எந்த தகப்பனாவது இப்படி செஞ்சானான்னு போய் கேட்டு பாருடா. எந்த தாயாவது உங்களுக்காக இப்படி செஞ்சாலான்னு போய் கேட்டு பாருன்னு நீங்க உங்க பிள்ளைகளிடத்துல கேட்கறது மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல கேட்கிறாரு. எந்த தெய்வம் உனக்கு செஞ்சது? நீ அங்க கிடந்த ரத்தத்துல கிடந்த, யாரும் உங்ககிட்ட வரல, உன்னை யாரும் மதிக்கல, தூர உதவாக்கரையா கிடந்த நான் உன்னை வந்து பார்த்து என்னுடைய ரத்தத்தை ரட்சிப்பின் சால்வியை உன் மேல விரித்து என்ன நீ எனக்கு தேவைன்னு கூட்டிட்டு வந்த. நான் அப்படித்தானே உங்களை நடத்துறேன். ஏன் சோர்ந்து போறீங்க? இன்னும் நடத்துவேன். ஏன்னு அங்க சோர்ந்து போகாதுங்க. நான் மரணம் வரையிலும் உங்களை நடத்துவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மளை சொல்லுங்க பாதியில விடுகிறவர் அல்ல. பாதியில் இந்த உலகத்து மக்கள் தான் நம்மளை பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா கடைசி மரணம் வரையிலும் நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். உங்க கூட இருக்கிறவர் யாரு? கர்த்தர். கடைசி வரையிலும் கூடவே இருந்து பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரையிலும் நம்மளை நடத்துகிறவர் கர்த்தர். அவருக்காக வாழுங்க, அவருக்காக எதையாவது செய்யுங்க. அவர் தான் உங்களை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிறவர். இந்த பூமியில் உள்ள காரியங்கள் உங்க கூடவே வராது. நீங்க அவருக்குன்னு என்னென்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கூடவே வரும். இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, நம்முடைய ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க, நம்முடைய நகையை போட்டுருவாங்க. உங்க கூட பின்னால வருகிறது நீங்க செய்த தேவனுக்கு செய்த நல்ல காரியங்கள், தேவனுக்காக செய்த நல்ல கிரியைகள், அது உங்களை பின்தொடரும். நம்ம ஆண்டுடைய சமூகத்தை இந்த பூமியில வாழ்கிற நாள், இந்த பூமியில மனுஷனுக்கு எவ்வளவு நாட்கள் தான் ஆயுசு? சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தை எடுங்க. சங்கீதம் 90 9ஆம் வசனம். எங்கள் நாட்கள் எல்லாம் பாருங்களா, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் சொல்லுங்க 70 ரீச் ஆனவங்க எல்லாம் யோசிக்கணும். போயிட்டீங்க, 70 வருஷத்தை ஓட்டிட்டீங்க. ஆண்டவரே சொல்றாரு, எங்கள் ஆயுசு காலங்கள் 70 வருஷம்,
பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் 70க்கு மேல ஒரு பலத்தில் நிக்கணும். அது 80 வயசு வரை போனா கூட அதன் மேன்மையானது வருத்தமும் சாஞ்சலமுமே. 70க்கு மேல எல்லா வியாதிகளும் வந்துடும். கால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லா பலவீனமும் வந்துடும். அதான் சொல்ல. அதுக்கப்புறம் உள்ளது என்னது? வருத்தமும் சஞ்சலமும். ஆண்டவர் நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்கன்னு எல்லாம் பெருசு இல்லை. ஆனா நீங்க வாழ்ந்த வருஷங்கள் எப்படி வாழ்ந்தீங்க ஆண்டவர் கேட்பாரு. இந்த 70 வருஷம் எப்படி வாழ்ந்தீங்க? யாருக்காக வாழ்ந்தீங்க? என்ன செஞ்சீங்க? என்ன சாதித்தீங்க? இந்த உலகத்துல என்ன பண்ணினீங்க? யோசித்து பாருங்களா. இன்னும் கொஞ்சம் கிருபையா நம்முடைய ஆயுசு காலங்கள் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன சொல்றாரு பாருங்களா. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இதோ உயிரோடு இருக்கும்படி, பிரசங்கி 5:18, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன். சொல்லுங்க. நீங்க சம்பாதிச்சதை நீங்க சாப்பிடணும். நீங்க சம்பாதிச்ச வீட்டுல, கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. குடியிருக்கணும். இன்னொருத்தர் குடியிருக்க கூடாது. உங்களுக்கு அது பங்கு. ஆண்டவர் கொடுத்த பங்கு என்னது? இந்த பூமியில நீங்க சம்பாதிச்ச காரியத்தில். அதான் என்ன சொல்றாரு? புசித்து குடித்து. நீங்க சம்பாதிச்ச காரியத்தில் நீங்க என்ன செய்யணும்? புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பது. அந்த பிரயாசப்படுவாங்க. யாரோ பிரயாசப்படுவான், யாரோ சாப்பிடுவான். அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன வேணுமா? தேவனுடைய அனுக்கிரகம் வேணுமா? அது எல்லாருக்கும் கிடைக்காது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய, சொல்லுங்க, அனுக்கிரகம். தேவன் அனுக்கிரகம் பண்ணலைன்னா வருமானத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதை நீங்க சாப்பிடாம எங்கேயோ ஏமாந்துட்டு போறீங்க. எங்கேயோ போய் டாக்டர் சாப்பிட்றான். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வருமானம் போகுது. இதெல்லாம் என்னது? இல்லை, தேவ ஆசீர்வாதம் இல்லை. நீங்க சம்பாதிக்கிறத நீங்க சாப்பிடணும். உங்க கையின் பிரயாசத்தை நீங்க என்ன செய்யணும்? சாப்பிடணும். நீங்க அனுபவிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு அனுக்கிரகம் பண்றவர் யாரு? கர்த்தர். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நடத்துன்னு கேட்கறதுல எல்லாம், ஆண்டவரே எங்களை இப்படி இந்த வேத வசனத்தின்படி எங்களை நடத்தும். என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் இது அனுக்கிரகமா இருக்கும். உலகத்தா நிறைய பேர் பண்றாங்க பாருங்களேன். எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இருந்தா கூட சாப்பிட முடியாது. எல்லாம் இருந்த பெரிய பெட் எல்லாம் இருந்தா கூட தூக்கம் வராது. எத்தனையோ மக்கள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறாரு, நல்ல உணவை கொடுக்கிறாரு. அவங்க கையின் பிரயாசத்தை என்ன செய்றாங்க? சொல்லுங்க. அதான் வேலை செய்யணும்னு சொல்றது. எல்லாரும் உழைக்கணும். கையின் பிரயாசத்தை தான் என்ன செய்யணும்? யாரும் ஓசியில சாப்பாடு தருவாங்கன்னு எல்லாம் யோசிக்க கூடாது. அப்பா அம்மா தருவாங்கன்னு இல்ல. நீங்க எல்லாரும் உழைக்கணும். கையின் பிரயாசத்தை சொல்லுங்க நீ சாப்பிடுவா. எல்லாருக்கும் கையின் பிரயாசம் இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் யாரும் சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காதது சோம்பேறியை பிடிக்காது, உண்மை இல்லாதவனை பிடிக்காது, கடவுளுக்கு பிடிக்காது. ஆண்டவர் சொல்லார், பரிசுத்தம் உள்ளவன் பொய் சொல்றவன் அவனுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும், தைரியமா இருக்கணும். பயந்தாங்கொள்ளி அவருக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே சொல்றாருல. போய் தண்ணி குடிக்கிறதுல பயந்தவன் எல்லாம் முதல்ல யுத்தத்தை குறித்து பயந்தவன் எல்லாம் போயிடப்பா, நீ எல்லாம் லாய்க்கு இல்லை, கிதியோனை கூட யுத்தத்துக்கு போம்பா. ஆண்டவர் சொல், தைரியம் உள்ளவங்க தான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். குழப்புறவங்க, சந்தேகம் உள்ளவங்க, இவங்க எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது. இவங்களை எல்லாம் கர்த்தர் நடத்துறது இல்ல, பிசாசு நடத்துறான். உங்களுக்குள்ள சந்தேகம், குழப்பம், பயம், திகில் இதெல்லாம் இருந்தா உங்களை சாத்தான் நடத்துறான். தைரியமா விசுவாசமா நம்பிக்கையா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்ன கைவிட மாட்டார், அவர் என்ன நடத்துவார். அப்படி நீங்க ஒரு விசுவாசம் இருந்தாதான் கர்த்தர் நடத்துற குடும்பம். இல்லைன்னா உங்களை சாத்தான் நடத்தி குழப்பம், உனக்கு அது வரும் இது வரும், அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் அதுன்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி உங்களை தீய வழியில் நடத்துவான்.
உங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி ஒரு நேற்று ஒரு இதில் கேள்விப்பட்ட பாருங்க, ஒரு அம்மா ஹஸ்பண்ட் வெளியே இருந்தார், வேற ஒரு கண்ட்ரியில் இருந்தார். இவங்க ஃபோன் பண்ணினாங்க, அவர் ஃபோன் எடுக்கலை. இவங்களுக்குள்ள என்னாச்சு, ஒரே டென்ஷன். அவர் போன வீட்டுக்கு நைட்டு மறந்துட்டாரு. சில இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கிறவங்களுடைய காரியம் தான். ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணலை, டெய்லி பண்ணுவாராம். சாயந்தரம் போனார், செல் எடுக்காமல் போயிட்டார். உடனே இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு குழப்பம், 2 நாள் ஃபோன் வரல. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் போய் அவருடைய வீடை சர்ச் பண்ணுது. பண்ணி பார்த்தா அவர் கூலாக வந்து படுத்திருக்கிறாரு. ஏன் உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணலாம்? இல்லை சார், நான் ஒன்றுமே நினைக்கல. அவங்க ஒய்ஃபு ஃபோன் இன்னும் ரீச் ஆகலை. அது போய் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஹஸ்பண்டை தேடுங்க, அவர் காணா போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு, பண்ணாமல். பயம், குழப்பம். அவங்களுக்குள்ள என்ன ஆச்சோ, அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. 2 நாள் போச்சு, ஃபோன் ஆகலை. வருவாருன்னு உள்ள எண்ணம் இல்லை. ஃபோன் அடிச்சுட்டே கிடக்கான, ஃபோன் என்ன செய்யலை, எடுக்கலை. அப்புறம் அதை ஒரு கேஸ் ஃபைல் ஆகி அந்த கேஸ் என்ன செய்தாங்களாம், அப்புறம் க்ளோஸ் பண்ணுக்க ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்களாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பயம், குழப்பம். ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் தான் இருக்கிறாருன்னு அந்த குழப்பம் இல்லை வந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இப்படி தான் இருக்க. சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் டென்ஷன் ஆகிடுவீங்க. சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் பயந்து குழப்பி நமக்குள்ள ஒரே போராட்டங்கள் உண்டாகும். இது சாத்தான் கொண்டு வருகிறது. கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது அப்படி பயப்படுத்தியெல்லாம் என்ன செய்ய மாட்டார், நடத்தவே தெளிவாக நடத்துவார், கரெக்டாக நடத்துவார், சமாதானமாக நடத்துவார். எந்த காரியத்தில் நீங்கள் குழம்பவே மாட்டீங்க. அடுத்தது 3வது சங்கீதம் 80:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் எப்படி நடத்துவாருன்னா, சங்கீதம் 80:1 எப்படி நடத்துவாரா, ஆட்டு மந்தையை நடத்துகிற மாதிரி அவருடைய பிள்ளைகளை எப்படி செய்வாரா. ஒரு மேய்ப்பன் மந்தைக்கு முன்னால போவாரா. எப்படி போவாரா, மேய்ப்பன் எப்படி நடத்துவாரு, மந்தையை முன்ன விட்டுட்டு மேய்ப்பன் பின்னால போக மாட்டார். மேய்ப்பன் எங்க போவாரா, முன்னால. ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் முன்னால போவாரு, ஒன்னா கூப்பிட்டுட்டே போவாராம். ஆடெல்லாம் அவருக்கு பின்னால. சொல்லுங்க, இப்போ உங்க முன்னால உங்க ஒரு மேய்ப்பனை மாதிரி நடத்துவேன்னு சொல்றாரு. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முன்னால யாரு போறது, உங்க மேய்ப்பர் போறாரு. நீங்க நினைக்கணும், எங்க அப்பா மேய்ப்பர் என்ன ஆட்டு மந்தையை போல நடத்துவேன்னு சொன்னாரு. நான் தனியா போகல, எனக்கு முன்னால யார் போறது, என் தகப்பன் மேய்ப்பனா போறாரு. அவர் எல்லாத்தையும் அங்கே இடையில என்னென்ன உண்டு, ஓனா கோனா, எந்தெந்த பிசாசின் கிரிகள் இருக்கலாம், என்ன போராட்டம் இருக்கலாம், என்ன கோணல் இருக்கலாம், எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு ஆடுகளை செம்மையாட்டு நினைச்சுவாரா நடத்துவார். கரெக்டான வழியில் புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். மேய்ப்பன் நடத்துறது மாதிரி ஆண்டு சொல்ல, ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆட்டை நடத்துவானோ அதே மாதிரி நான் என் பிள்ளைகளை சொல்லுங்க நடத்துவேன். உங்களை அப்போ ஆண்டவர் அப்படி தான் நடத்துவார். என்ன சொல்றாரு, ஏசாயா 40:11 எடுங்களா. ஏசாயா 40:11. எப்படி நடத்துவார், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால சேர்த்து. அப்படி என்ன சொல்ல, ஆட்டுக்குட்டிகளுக்கு நடக்க தெரியாது, புதுசா வர பிள்ளைகள் ஒண்ணுமே தெரியாது, அவங்கள எப்படி நடப்பாரா, கையில அரவணைச்சு நடத்துவார். சரியா, அப்ப சில சோம்பேறி ஆடுகள் எல்லாம் இருக்கும். அவன் இப்ப வந்தான், இப்ப இவ்வளவு வளர்ந்துட்டான், இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான், என்ன செய்ய. சில ஆடு இந்த மேய்ப்பனுடைய சத்தம் கேட்காம அங்கேயும் இங்கேயும் ஓடுற சில ஆடு உண்டு. அது என்ன செய்யும், அடுத்த வயல்ல போய் சாடும், அதுகளெல்லாம் அடிச்சு திருத்தி என்ன செய்யும், சூடு வச்சு நடத்துவான். அந்த மேய்ப்பன் எப்படி அப்போ ஆண்டவர் சிலரை அடித்து திருத்தி நடத்துவார். அவர் குட்டி ஆடுகளை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமப்பா. நீங்கள் என்ன சொல்லணும், ஆண்டவரத்தில் சொல்லணும், இந்த ஆட்டுக்குட்டி என்னால் நடக்கவே சொல்லுங்க, என்னால் நடக்க முடியலப்பா, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலை, எனக்கு பலன் இல்லை. நீங்கள் அப்படி சொன்னால் அவர் தூக்குவார். எல்லாம் எனக்கு தெரியும், நடக்க தெரியும், எனக்கு வழி தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா யாரும் உங்களுக்கு உதவி செய்யவே சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல நீங்க அப்படியே சரண்டர் ஆயிடணும். எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது, நீங்க தான் என்ன செய்யணும், நடத்தணும். நீங்க முன்னால நின்று நடத்துங்க, நான் அதை பார்த்து கத்துக்கிடுறேன்ப்பா அப்படின்னு நீங்க இருதயத்தில் அகந்த இல்லாம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் வித்தியாசமா நம்மள சொல்லுங்க
நமக்குள்ள அந்த ஒரு கர்வம் வந்துடும். எனக்கெல்லாம் தெரியும், நான் பண்ணிடுவேன், நான் பார்த்துடுவேன். இது வந்தாலே ஆண்டவர் அப்போ தேட மாட்டோம். நம்ம பலத்தில், நம்ம பணத்தில், நம்ம சுயத்தில், நம்ம பந்துக்கள், இனஜன பந்துக்களினால் இதை செய்யலாம், நம்முடைய அதிகாரத்தில் இதை செய்யலான்னு நம்ம யோசிப்போம். அப்போ தான் நம்ம போய் மாட்டிடுவோம். அதே மாதிரி சில ஆடுகள், எனக்கு வழி தெரியும், மேய்ப்பனுக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வரவே மாட்டேன். மேய்ப்பன் அந்த பக்கத்தில் புல் இருக்கு, அவன் அங்கே விட மாட்டான். இவன் என்ன அடிச்சு போ, அவனுக்கு தெரியும் அங்கே போனால் ஓனா இருக்கு, உன்னை பிடிச்சிடன்னு உனக்கு தெரியும். நீ அந்த பக்கம் உனக்கு புல் நிறைய தான் இருக்கு, ஆனால் அங்கே போகாத. ஆண்டவருக்கு தெரியும், மேய்ப்பனுக்கு தான் கரெக்டான வழி தெரியும். ஆனால் இந்த ஆடு என்ன செய்யும், இது எனக்கு கண்ணுக்கு பசேலன்னு இருக்குது, சூப்பராக இருக்குன்னு இந்த ஆடு அங்கே செய்யும், அந்த பக்கம் பாயும். அங்கே போய் ஓனா வந்து அதை கடிச்சு பீர்ன போகிறது தான் அம்மா அப்பான்னு கூப்பிடுவோம். ஆண்டவர் நடத்துகிற விதம் வித்தியாசம். ஒரு மேய்ப்பனை போல கறவல் ஆடுகளை எப்படி நடத்துவாரா, மெதுவாக நடத்துவாரா. யார குட்டி போட்டு பிரெக்னன்ட் ஆடுகளை எப்படி நடத்துவார், பால் கறக்கிற ஆடுகளை ரொம்ப ஓட்ட மாட்டார். இப்போ ஆண்டவர் பால் கறக்கிற ஆடு தான் அவனுக்கு பிரயோஜனம் உள்ளது, சரியா? சில ஆடுகளை ஆண்டவர் அப்படியே, நம்ம இதெல்லாம் விசுவாசி தான். நீங்களே நினைச்சிடுங்க, நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு. குட்டி ஆடா இருக்கிறீங்களா, போக்காடா இருக்கிறீங்களா, சோம்பேறி ஆடா இருக்கிறீங்களா, எங்களை தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறீங்களா, கரவல் ஆடா இருக்கிறீங்களா? எந்த ஆட்டில் நம்ம இருக்கிறேன்னு தான் நீங்கள் எல்லாரும் செக் பண்ணணும். தான் சொல்றாரு, நம்ம ஆடு மந்த ஏசப்பா தான் நம்ம மேய்ப்பர். நீங்கள் எல்லாம் எந்த விதமான ஆட்டில் இருக்கிறீங்க? வெள்ளாடா, செம்மறியாடா, அங்கே ஓடுறதா, எதையும் பண்ணாதபடி சொல்லுக்கு கீழ்ப்படியாத ஆடா, எப்படிப்பட்ட ஆட்டில் இருக்கிறீங்க? அதுக்கு தக்கன தான் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்வார், சிலரையெல்லாம் சமாதானமாக நடத்துவார், சிலருக்கு அடி கொடுத்து நடத்துவார், சரியா? சிலருக்கு கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுத்துவார். ரொம்ப தின்னா நல்லா கொளுத்துச்சுன்னா இதுக்கு சாப்பாடாக என்ன செய்யணும், கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்படி தான் நடத்துவார். நம்ம தேவன் நடத்துறது வித்தியாசம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுள் என்ன நடத்தணும் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அடுத்த பாருங்களா, யோவான் 10:3 பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போவாரா எப்படி ஆண்டவர்? யோவான் 10:3 பாருங்களா, அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்வாராம், பேர் சொல்லி. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி கூப்பிடணும். சில சமயத்துல எல்லாம் உங்களுக்கு சத்தம் கேட்கும், ஜெபத்துல நீங்க தூங்கிட்டு இருக்கமா உங்க பேர் கூப்பிட்ட மாதிரி இருக்கும். தேவன் கூப்பிடுவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனியான ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. உங்க பேரை சொல்லி கூப்பிடலாம், அவருடைய பேர்ல செல்ல பேர்ல கூப்பிடலாம். பேர் சொல்லி கூப்பிட்டு நடத்துறவர் தான் நம்முடைய தேவன். அடுத்தது இன்னொரு கடைசி ஒரே பாயிண்ட்ல முடிச்சிடுறேன். உபாகமம் 32:11-13 வரை. எப்படி என்ன நடத்துவாரம் பாருங்களா. கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகுக்கு ஒப்பிடுறாரு. கழுகு எப்படி கூட்டை கலைக்குமா? குஞ்சு கழுகு இருக்குல்ல நிறைய, அதுக்கு அதை ஒரு கழுகு முட்டை போடுக்கு முன்னால உயர்ந்த இடத்துல எங்க போமா, கண்மலை எங்க கூட கட்டுமா, பூமியில உயர்ந்த இடத்துல தான் போய் கழுகு கூடு கட்டும், கீழே எல்லாம் கட்டாது. அதனுடைய பறக்கிறதும் எல்லா பறவைகளுக்கும் மேலே தான் பறக்கும். அங்கே பறந்து நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி சுள்ளி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கட்டி, அதில் அங்கங்கே கிடக்கிற நல்ல மெத்தை பஞ்சு, இலவம் பஞ்சு அதெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் முட்டையை போட்டு அதை அடகாத்து குஞ்சு பொரிக்கும், நல்ல தீனி கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? நல்ல சாப்பாடு கொடுக்கும். கழுகெல்லாம் நல்ல கொழு கொழுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா காக்கா குஞ்செல்லாம், நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது காக்கா குஞ்சு இந்த கணையன்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ என்ன இந்த அனிமிக்குன்னு சொல்கிறாங்களே அந்த நோயின்னு சொல்லி அந்த காலத்தில் கிராமத்தில் கணையன்னு சொல்லுவாங்க. அந்த காக்கா குஞ்சை எடுத்து அதை கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டு அந்த ஜூஸை கொடுத்தா அந்த ஹீமோகுளோபின் ஜாஸ்தி ஆகுமா, அதுக்குன்னு அதை சின்ன வயசில் பண்ணுவாங்க. அப்போ கொழு கொழுன்னு இருக்காங்க, ரெக்க முளைக்கேக்கு முன்னால். அப்போ இந்த குஞ்சு கழுகு எப்படி இருக்குமா, நல்ல கொழு கொழுன்னு வளர்றான். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்க வளர்ந்து அது சும்மா அப்படியே கூட்டை விட்டு வெளியே அப்படியே பார்க்குற ஸ்டேஜுக்கு வருமா. பார்த்து அந்த தலைக்கு அம்மாவுக்கு தெரியும் இது இப்போ என்ன ஆகி போச்சு, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, வளர்ந்துச்சு,
நம்மளை மாதிரி கொஞ்சம் வளர்ந்துச்சு. நீ என்ன செய்யலாம், இதை நம்ம இப்படியே வச்சுட்டா இது தின்னு தின்னு கொளுத்து கொளுத்து கூண்டிலே இருக்கும். எனக்கு ரெஸ்டே இல்லை, இதே வளர்த்துட்டு கிடக்குறேன், இதுக்கே சாப்பாடு கொடுக்குறேன், இதே ஒரு அலைச்சல் ஆச்சுன்னு இந்த கழுகு தன்னை யோசிக்குமா. உடனே அது என்ன செய்யுமா, அப்படி நல்லா வளர்ந்து ரெக்கையெல்லாம் கொஞ்சம் முழிச்ச உடனே அது என்ன செய்யுமா, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட கலைக்குமா. என்ன கலைக்கும், முதலாவது அந்த பஞ்சு மத்தை இருக்குல்ல, பஞ்சு மாதிரி சாப்பிட்டானதெல்லாம் தூக்கிடுமா. அந்த குஞ்சு நினைக்குமா, அம்மாவா இவன் அம்மாவா, இப்படி இவ்வளோ நாளும் சாப்பாடு நிறைய 3 வேளை கொடுத்த சாப்பாடை முதல்ல கொஞ்சம் அது வளர வளர சும்மா சும்மா போய் புழு பூச்சி எல்லாம் கொண்டு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் டயட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுது இந்த கழுகுக்கு. உடனே அந்த குஞ்சுகளுக்கு எல்லாம் அம்மா மேலே என்ன இருக்கும், கோபம். இவ அம்மாவா, இப்படி பாரு இவ்வளோ நல்லா தந்தா, இப்போ பசிச்சா கூட அம்மா என்ன செய்யறது இல்லை, சாப்பாடு சொல்லுங்க தரதே இல்லை. முதல்ல தந்தா, முதல்ல ஜெபம் பண்ணால் உடனே விடுதலை கிடச்சி. இப்போ கடவுளா இவர், இப்போ எல்லாம் ஒரு ஜெபமே அவர் கேட்கறதே இல்லை. எப்படி சொல்ல அந்த கழுகு, முதல்ல எல்லாம் நான் பார்த்தா எவ்வளோ சொப்பனை வரும், எவ்வளோ தரிசனம் வரும், எந்த காரியம் வந்தாலும் எனக்கு ஆண்டவர் உடனே சொல்லிடுவார். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எங்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு பதிலுமே தரல. யார் மேலே கோபம், குஞ்சுகளுக்கு அம்மா மேலே கோபம். அம்மா சாப்பாடை கொஞ்சம் குறைக்கும். அம்மாவுக்கு எண்ணம், நான் இந்த குழுவுக்கு என்ன சொன்ன வளரணும், இது என்ன மாதிரி பறக்கணும், என்ன மாதிரி உயரத்தில் வரணும், இதை இப்படியே விட்டா இது ஒன்றுக்கும் உதவாத போயிடும், மற்ற மிருகங்கள் வந்து கொத்தி கொன்னுடும், இது மேலே இருக்குது கீழே விழுந்தா பறக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஞ்சையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு உடம்பெல்லாம் குத்துமா. முள்ளில் சுள்ளி செடியில் அந்த முள் செடியில் உள்ள சுள்ளி எல்லாம் வச்சிருக்கையில காஞ்ச விறகுக்கு மேலே உட்காரும்ப உடம்பெல்லாம் குத்துமா. குத்துன உடனே ரொம்ப கோபமாக இருக்கும். முதல்ல சாப்பாடை குறைச்சிட்டா இவன் என்ன செய்யறா, நல்ல தூக்கத்தை கூட நம்ம ஏதோ ஒன்று அழகா ஏசியில் அழகாக படுத்தோம். இப்போ என்ன ஆச்சுது, எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டா. பில்லு ரொம்ப யாறிட்டு வீட்டில் ஏசியை கட் பண்ணுறாங்க. எப்பொழுதும் ஏசியில் இருக்கணும்னு தோணும். பில்லை பார்த்தா 10,000 12,000, ஐயோ இவ்வளோ பில்லா போடுங்க, முதல்ல ஆஃப் பண்ணுங்க. ஏசி எல்லாம் தூக்கத்துக்கு 2 ஹவர் தான், அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, ஏசி போட கூடாது. சும்மா ஏசியில் இருந்தால் வெளியே போனால் அவங்களால முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் குறைக்கிறார். இந்த இதுக்கு தூக்கத்தில் அதை டிஸ்டர்ப் பண்ணுது இந்த குஞ்சுகளுக்கு. இது எல்லாம் திட்டம், அம்மாவை தான் திட்டம். இப்படியெல்லாம் ஒரு அம்மா இருக்கிறாளேன்னு. அடுத்த என்ன செய்யுமா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அப்படி எடுத்துருந்து இதுங்க அப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் உள்ள இதுலெல்லாம் ஏறும். அப்படியே ஒரு ஸ்டேஜில் கூட்டை கலைச்சி விட்டுருமா, எல்லா கொம்பையும் கீழே கச்சிட்டு இதுங்க என்ன செய்யுமா, கீழே தள்ளி போடுமா. எப்படி தள்ளி போடும், மேலேருந்து சொல்லுங்க, கீழே தள்ளி போடுமா. பறக்க வைக்கிறது, நீங்கள் காக்கா எல்லாம் பறக்க வைக்கிறத பார்த்து பாருங்களா. அந்த கூட்டிலேருந்து கீழே தள்ளி போட்டு இது அப்படியே இறங்கி வருமா, உடனே ஓடி போமா. அம்மா என்ன செய்யும், ஓடி போய் அதை அப்படியே ரெக்கையில் தூக்குமா. சரியா, என்ன சொல்றாரு, அசைவாடி குஞ்சுகளின் மேல் அசைவாடி. நீங்க கொஞ்சம் சோர்ந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அசைவாடி உங்களை பலப்படுத்துறாரா இல்லையா. ஆண்டவர் அதான் அசைவாடுறது. நீங்க சில பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போயிருப்பீங்க, பலவீனப்பட்டு அப்படியே என்ன ஆண்டவர் ஒரு விடுதலே இல்லைன்னு சோர்ந்து இருப்பீங்க. ஆண்டவர் குஞ்சிக்க மேல அசைவாடுகிற மாதிரி உங்களை சட்டையில எடுத்து அப்படியே தூக்கிட்டு போவார். அப்போ நினைக்கும், பரவாயில்ல எங்கள் அம்மா கீழே போட்டால் கூட, அவர் அடித்தா கூட அவர் தான் அணைக்கிறாரு, அவர் காயப்படுத்தினா கூட அவர் தான் காயம் கட்டுக்கிற நல்ல சமாரியார் என்கிட்ட வந்துட்டாரு. கொஞ்சம் அந்த அம்மா மேலே என்ன இருக்கும், அந்த கஞ்சுக்களுக்கு கொஞ்சம் பாசம் வரும், அது மேலே கொண்டு போவாங்க. அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டையின் மேல் சுமந்து அதுக்கு ரெக்கையில் வச்சிருக்குமா. எங்கே வச்சு சுமக்குமா, கீழே கீழே போடாது, மேலே கொண்டு போட்டு டபார்னு கீழே போட்டுரும். ஆண்டவர் நம்மளே அப்படி தான் நடத்துவார். சில சமயத்தில் எல்லாமே டாப்பில் இருக்கும், அடுத்த செகண்டு கீழே விழுந்துருவீங்க. சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை கீழே கொண்டு போட்டு சாகடிக்க அவர் கீழே போடலை, புரியுதா. உங்களை பழக்குக்கிறார். எல்லாம் முதல்ல சூப்பராக இருக்கும், திடீர்னு எல்லாமே டவுன் ஆகிடும். நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு கஷ்டங்கள் வரும். அப்போ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி நினைச்சு கொண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுகிறாரு. ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதம், செட்டைகளை விரித்து செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார். நம்மளை ஆண்டவர் நடத்துகிறார். உங்களை தனியாக வச்சு
ரெக்கைகளை கொடுத்து பறக்க வச்சு 10 தடவை 15 தடவை கீழே போட்டு மேலே போட்டு உருட்டி புரட்டி நீங்கள் அப்போ தான் ரெக்கையை எடுத்து அடிப்பீங்க. இந்த கழுகு என்ன செய்யும்? கொஞ்சம் விரிக்கும். நீச்சல் கற்றுக் கொடுத்த மாதிரி பறக்கிறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அதை கொண்டு என்ன பண்ணுமா? பூமியில் 13ஆம் வசனம், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். மேலே டாப்பில் கொண்டு அந்த கண்மலையில் வைக்கிறாரு. இப்போ உங்களை இப்படியெல்லாம் கீழே போட்டு பறக்க வைக்கிறது எதுக்கு? உயர்ந்த இடத்துல கொண்டு போறதுக்கு, உயர்ந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு தான் கர்த்தர் நம்மளை இப்படி என்ன செய்யறாரு? கஷ்டப்படுத்துறாரு. சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் கஷ்டத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை இப்படி நடத்துறாரு. நீங்கள் ஒன்றும் சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் ஆண்டவர் என்னை கீழே போட்டுட்டாரு, அவரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் நான் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன், எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், எல்லாம் முதல்ல நல்லா இருந்து. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ நல்லா இருந்த, இப்போ உன்னை என்ன செய்ய? நீ தனியாக செயல்படணும், நீ தனியாக வாசம் பண்ணணும், நீ தனியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். நான் உன்னை பழக்கி வைக்கிறேன், என்னுடைய கிருபைகளை உனக்கு தரேன். நீ என்னை போல நீ என்ன செய்யணும்? எழுந்து சட்டைகளை அடித்து மேலே பறந்து நீ நன்றாக வாழணும்னு சொல்லிட்டு தான் உங்களை ஆண்டவர் என்ன செய்றாரு? சில கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சஞ்சலங்களையும் கொடுத்து கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரா? நடத்துகிறார். எதுக்கு? உயர்ந்த இடத்துல, பூமியின் உயர்ந்த இடத்துல உங்க பிள்ளைகளை கொண்டு வைக்க. என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில். நீங்க நினைக்கணும், என் பிள்ளைய கொண்டு உயர்ந்த போஸ்ட்ல வைப்பாரு. உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில், உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு முன்னால் யாரும் ஏற்று நிற்க முடியாது, உயர்ந்த போஸ்ட்டில் கொண்டு வைக்க தான் இப்படியெல்லாம் நடத்துகிறாரு. சோர்ந்து போகாதுங்க. தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்கள் தொழிலை டாப்பில் கொண்டு போவார். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை உயர்த்த. அதனால நம்ம இப்போ இருக்கிற கஷ்டத்தை பார்த்து இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இனிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மே மாதத்தில் வந்துட்டீங்க, ஏப்ரல் மாதம் வரை பட்ட கஷ்டம் இல்லை. மே மாதத்திலிருந்து நமக்கு பிளஸிங். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி வைக்கிற உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறார் பாருங்களா? வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். நல்ல அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை செழிக்க வைக்க தான் கர்த்தர் நம்முடைய கூட்டம் என்ன செய்கிறாரு? கலைக்கிறார். சில சமயத்தில் கூட்டம் கலைப்பார். ஆபிரகாம குடும்பத்தை விட்டு கலைச்சிட்டாரு இல்லை? எவ்வளோ பெருக பண்ண. அவனுக்கு குழந்தை இல்லாதவனை கூட்டிகிட்டு போய் வானத்து நட்சத்திரங்களை போல பலிகி பெருக பண்ணினார். நம்ம என்ன செய்யக்கூடாது? சில சமயத்தில் நம்மளை கலைப்பார் ஆண்டவர். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கூட்ட கலைக்கிறாரு, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு யார் என்ன செய்யாதுங்க? யோசிக்கவே. சில சமயத்தில் வேலை ஸ்தலத்திலிருந்து உங்களை அந்த வேலையை விட்டு ஒதுக்குவார், இருக்கிற வீடை விட்டு ஷிஃப்ட் பண்ண சொல்லுவார், குடும்பங்களை விட்டு வெளியே வான்னு சொல்லுவார். சில காரியங்களெல்லாம் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யும்? நடக்கும். இதெல்லாம் எதுக்கு? உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போறதுக்கு. கர்த்தர் நடத்துகிற விதம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ அப்படியே இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை மேலே எல்லாருக்கும் டாப்பில் அநேக மக்கள் உங்களை பார்க்கணும், உங்களுடைய உயர்வை பார்க்கணும், உங்கள் ஆசீர்வாதத்தை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்கணும், உங்கள் எதிரிகள் பார்க்கணும். ஆண்டவர் அப்படிதான் என்ன செய்கிறாரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறாரு. சத்துருக்களுக்கு முன்பதான் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர். அதனால சத்துருக்களை விட்டு உங்களை சத்துருக்களை விளக்க மாட்டாரு. அவங்க முன்னால நீங்க நல்லா இருக்கிற அவங்க பார்க்கும்படி செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் நடத்தும்படி அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவர்கள் அவனோட கூட இருக்கல. நம்மளோட யாரும் இல்லை, நம்ம தனியாக தான் இருப்போம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். சோர்ந்து போய் பயந்து போய் கலங்கி போய் இருக்கிறீங்களா? எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நடத்தி ஹல்லேலூயா தேனையும் கண்மலையின் தேனையும் வழியும் எண்ணெயையும் தந்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி போக பண்ணும்படியாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.